சொசைட்டில உங்க இமேஜை காப்பாத்தணும்னா நீங்க கண்டிப்பா உங்க முத புருஷன் கூட இருந்தாகணும். Have you lost her? நீங்க லாயரா இல்ல ஐயரா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்றீங்க, அதுவும் அவளோட முதல் புருஷனோட. இதுதான் உங்களோட லீகல் அட்வைஸா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல உங்க சீனியர் அனுப்புங்க. இது அவர் பார்க்க வேண்டிய கேஸ், இது அவரே ஹேண்டில் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த கேஸ் புரியலன்னு நினைக்கிறேன். மேடம், நான் பேசுறது வேணா உங்களுக்கு வினோதமா இருக்கலாம், ஆனா இப்ப சிச்சுவேஷனுக்கு இது மட்டும் தான் ஒரே ஐடியா. இமேஜ் கேஸ் ரெண்டுமே காப்பாத்தப்படும். என்னுடைய வேலை உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியது. வேணும்னா நீங்க இதை லீகல் அட்வைஸா எடுத்துக்கலாம், இல்லனா எக்ஸ்பர்ட் அட்வைஸா எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் தோணுது. இதான் பெஸ்ட் சொல்யூஷனா? மேடம், நீங்க ஒரு தடவை பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க. மேடம், இது இந்தியா. கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி சொசைட்டில ட்ரையல் நடக்கும். அப்புறம் சொசைட்டி எப்பவுமே ஒரே பார்வையில தான் பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவன் தான் நிரபராதின்னு நம்புவாங்க. கௌரவ் வந்து உங்க இமேஜ் மேலயும் உங்க கௌரவத்து மேலயும் அட்டாக் பண்ணிருக்கான். உங்க இமேஜை கெடுக்கிறது அவனுடைய ஒரே நோக்கம். சொசைட்டி உங்களை தப்பா பார்க்கணும்னு நினைக்கிறான். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்க ஏன் சீனியர் இல்ல சிஎம் கிட்ட வரைக்கும் போனாலும் இந்த கேஸ் எங்கேயுமே ஜெயிக்காது. பிரக்யா, நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத. நானே ஏதாவது பண்றேன். முடிஞ்ச நீ ஆபீஸ் போகாம இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ. டேக் சம் ரெஸ்ட் ப்ளீஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. வா போலாம். இன்னும் பிரக்யா வரவே இல்ல. எங்க போயிட்டா? பெரிய சக்சஸ் பண்ண உமன்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஆசை இருந்திருந்தா யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமே. பணத்துக்கு என்ன குறைச்சலா? எந்த ஹேண்ட்ஸம் பையனாலும் வருவானே. பிரக்யா மேடம் எதுக்காக கௌரவ் சாரை வளைச்சு போடணும்? ஆமா, நீ பிரக்யாவை பத்தி என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீங்க பிரக்யா மேம பத்தி இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இதுக்கு தான் ஆபீஸ் வரீங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? மேமோட பாடி கார்டுன்னு சுத்துற இது கூட தெரியாதா? இது மொத்த டெல்லிக்குமே தெரியும். எல்லா பிரஸ் ஆளுங்க முன்னாடியும் கௌரவ் சார் பிரக்யா மேம எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு? என்ன உளற நீ? கௌரவ் சார் மீடியா கிட்ட சொல்லிட்டாரு பிரக்யா மேம் அவரை வந்து மாலிஷ் பண்ணாங்க. எதுக்கு இப்படி நீ உளறிக்கிட்டு இருக்க? ஃபேக் நியூஸை ஏன் பரப்புற? சொல்லு. கையடுறா. பாடி கார்டுனா எல்லாரையும் அடிப்பியா என்ன? நான் ஒன்னும் பொய் சொல்லல. எது உண்மையோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அந்த நியூஸ பாத்திருந்தா நீயும் அதை தான் சொல்லுவ. பிரக்யா மேம் எல்லா டிவி சேனல்லையும் கிளிக்கிறாங்க. உனக்கு தெரியாதா? சரி, நீயே சொல்லு. பிரக்யா மேம் ஏன் இன்னும் ஆபீஸ் வரல? ஏன்னா அவங்க பப்ளிக் முன்னாடி வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஒருவேளை பப்ளிக் முன்னாடி வந்தாங்கன்னா மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். பப்ளிக்கை விட ஆபீஸ்ல உன்ன மாதிரி ஆளுங்களும் தான் இருக்காங்களே. அவங்கள முன்னாடி பார்த்தா குட் மார்னிங் மேம், ஹலோ மேம்னு சொல்ற. அவங்க பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேசுற. யாரோட சேலரியில உன் குடும்பம் மொத்தமும் நடக்குது, அவங்கள பத்தி அசிங்கமா பேசுற. நாங்க ஒண்ணும் தப்பா பேசல. நாங்க அப்படியே சும்மா காமெடியா பேசிட்டு இருக்கோம். காமெடியா? இவ்வளவு சீரியஸான விஷயத்தை எப்படி உன்னால காமெடியாக்க முடியும்? ஒருவேளை உன் வீட்டுல உன் தங்கச்சி மேலேயே இல்ல அம்மா மேலேயே பழி வந்தா அப்பவும் இதே மாதிரிதான் காமெடியா பேசுவீங்களா? உன்னோட பாஸ் இருக்காங்களே, அவங்களும் ஒரு தங்கச்சியும் ஒரு மகளும் தான். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அவ ஒரு பொண்ணு. என்ன பாரு, எப்பவும் பெண்களை மதிக்கணும். சாரி. போங்க எல்லாரும் அவங்க உங்க கேபினுக்கு போங்க. சொசைட்டில நீங்க உங்க இமேஜை காப்பாத்திக்கணும்னா நீங்க உங்க முத புருஷன் கூட வாழ்ந்துதான் ஆகணும். அப்பதான் இமேஜும் கேஸும் தப்பிக்கும். ஐ விஷ் அவி வந்து அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளை அடிக்காம இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். முடிய வேண்டிய இந்த கேஸ அவன் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். ரெடியா போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. எந்த நியூஸை கேட்டு நான் எவ்வளவு கோபப்படுறேனோ அதை நினைச்சு அவ என்ன பாடுபடுறா தெரியும். மேம், உங்களை மீட் பண்ண யாரும் வந்திருக்காங்க. சுஷ்மா ஆண்டியை வந்து அவங்கள பார்க்க சொல்ல. சுஷ்மா மேம் வந்து கௌரவ் தாப்பூரை பார்க்க போயிருக்காங்க. சரி, நான் வந்து பார்க்கறேன். நீங்க என்ன பண்ற? நான் உன்னோட வீட்டை பாக்குறதுக்காக வரல. ஆப்வியஸ்லி உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். எங்களுக்கு எதுக்காக நீ பணம் கொடுக்கணுங்கிற காரணத்தை சொல்ல வந்திருக்கேன். என்னாச்சு? பணத்தை பத்தி பேசினதும் உள்ள கூப்பிட பயமா இருக்கா? கமெண்ட்.
இங்க பாரு, நீ என் வீட்டுக்கு வர்றது பிரச்சனையே இல்ல. நீ பணம் கேட்கறதும் பிரச்சனை இல்ல. நாம பார்ட்னர்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட போய் சொல்ல விருப்பம் இல்ல. கேஷ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன், உன்னோட கேஷ் உனக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், அந்த தன்வியை நீ நெருங்க விடாத. அவ பேசுற விதம் இருக்கு, என்னமோ அவ என்ன விலை கொடுத்து வாங்கின மாதிரி பேசுறா. அவ பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ பேசினது ஒண்ணும் தப்பு இல்லையே. எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமா தான் பேசணும்னு அவசியம் இல்லையே. எனிவேஸ், நாங்க ஒன்னும் எங்க பர்சனல் யூஸுக்காக பணம் கேட்கல, பிளானுக்காக தான் கேக்குறோம். அதுவும் உன்னை காப்பாத்த. இப்ப நான் போடுற பிளான் இருக்கே, முன்னாடி போட்ட பிளானை விட பெருசு. என்ன பிளான்? நீ எப்ப எங்களுக்கு பணம் கொடுக்கறியோ அப்ப பிளானை பத்தி சொல்றேன். இங்க பாரு, உனக்கான பணம் சீக்கிரமா கிடைச்சிரும். சீக்கிரங்கிறதுக்கான அர்த்தம் சீக்கிரம். மிஸ்டர் தாப்பர், நீ இவரோட பையன் தானா? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? ஆலியா, நீ எதுக்காக இவ்வளவு ஷாக்கா இருக்கன்னு எனக்கு தெரியும். நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். பழச எல்லாத்தையும் மறந்துரு. எதனால என் மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சதோ அதை நான் மறக்கணுமா? எந்த காரணத்தினால என் பிசினஸ் முழுக்க நாசமாச்சோ அதை என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு புரியுது. கொஞ்சம் வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரியும். நான் மட்டும் இல்ல, என்னோட மொத்த ஃபேமிலியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ என்கிட்ட உன்னை அழிச்சது பிரக்யான்னு முதல்ல சொன்னியே. பிரக்யா தான். குடும்பம் நாசமாறதுக்கு காரணமே அவதான். ஆனா உன் அப்பாவான இந்த ஆளால தான் எங்களோட பிசினஸ் முழுக்க நாசமா போச்சு. சிங்கர்ஸ் எல்லாம் எங்க மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் கம்போசர்ஸுக்கு எல்லாம் பணம் கொடுத்தோம். கோடிக்கணக்கான கிளைண்ட்ஸ். அவங்க கம்மியானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க அப்பா தான் காரணம். அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் எங்க கம்பெனி கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்ததே உங்க அப்பா தான். எங்களோட டவுன்ஃபாலுக்கான மொத்த காரணமும் உங்க அப்பா தான். ஆலியா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். பிசினஸ் எப்பவுமே ப்ராஃபிட்டுக்காக தான் செயல்படுது. எனக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால உங்களோட டவுன்ஃபாலுக்கு நான் காரணமாயிட்டேன். இதுல பர்சனல் நோக்கம் ஒண்ணு இல்ல. ஆனா எங்க கம்பெனி எதுக்காக நீ பழி வாங்கின? ஏன்னா உங்க கம்பெனி தான் டாப் பொசிஷன்ல இருந்தது. நான் டாப் பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. அதுக்கு காரணம் நீதான். எந்த அளவுக்கு உங்க கம்பெனிக்கு தொடர்ந்து லாபம் வந்ததோ அதே அளவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நஷ்டமும் வந்துச்சு. அப்பதான் நான் இந்த பிளானை போட்டேன். அப்புறம் அந்த ராக் சிங்கர் மூலியமா உங்க கம்பெனி மேல நான் கேஸ் போட்டேன். இதுக்காக நான் அவனுக்கு பணமும் கொடுத்தேன். அதோட உன் கம்பெனியை அழிக்க வேண்டிய கட்டாயத்திலயும் நான் இருந்தேன். அப்பதான் இந்தியன் மார்க்கெட்ல எங்க கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெளியே காட்ட முடியும். இந்த விஷயம் என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எந்த பொருள் இன்னொருத்திக்கு சொந்தமா இருக்கும் அதை நம்மளால நமக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. அது ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொருத்தியோட புருஷனா இருந்தாலும். எங்களுக்கு எந்த பிரக்யாவை தெரியுமோ அந்த பிரக்யா இவ கிடையாது. முதல்ல சரிதா ஆண்டி, அப்புறம் சுஷ்மா ஆண்டி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க பிரக்யாவை தத்தெடுத்தீங்களா இல்ல அவ உங்களை தத்தெடுத்தாளா? உறவுகள் மனசால தான் உருவாகும். ஆனா நீ உறவுகளை எப்பவும் பணத்துக்காக தானே உருவாக்குவ. ஆனா நீ எல்லா உறவுகளையும் லாப நோக்கத்தோட தான் பாப்ப. தனு என் நிலைமையை பார்த்து சிரிக்க வந்திருக்கானா, இங்க இருந்து போகும்போது அழ வச்சுதான் அனுப்புவேன். எங்க போனா? மித்தாலி அண்ணி, நீங்க தனுவை பாத்தீங்களா? இது சின்ன வீடு தானே, இதுல ஊசிய போட்டா கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய தனுவை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அதிசயமா பேசுற. அட காய்கறி. மித்தாலி அண்ணி, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு ஜோக் அடிக்கிற நிலைமையில இல்ல, ப்ளீஸ். இப்ப நான் எங்கம்மா காமெடி பண்றேன்? உனக்கு பார்த்தா தெரியலையா? வீடு அமைதியா இருக்குல்ல.
இதுக்கான அர்த்தம் தனு வீட்ல இல்ல. அடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தனு வீட்டை விட்டு வெளியே போனா. அதுவும் அவளுக்கு பிடிச்ச சாரியை கட்டிட்டு போயிருக்கா. எனக்கு என்னமோ அவ திருப்பியும் ரேம் ஷோல வாக் பண்ணுவாளோன்னு தோணுது. அதான் அதை என்ன சொல்லுவீங்க? மாடல். மாடல் மாடல். அவ மறுபடியும் சூப்பர் மாடல் ஆயிட்டாளா? நான் அவகிட்ட கேட்டேன், அம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போறேன்னு. அதுக்கு அவ என்கிட்ட சொன்னா, அண்ணி நம்ம தலையெழுத்து மாற போகுதுன்னா. என்னமோ அவ பாட்டுக்கு உளறா. சேலை மாத்திட்டா தலையெழுத்து மாறிடுமா என்ன? தனு கண்டிப்பா கௌரவ வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். பணம் கேட்கறதுக்காக தான் போயிருப்பா. அவன் பணம் கொடுக்க மாட்டான்னு இவளுக்கு தெரியும். இருந்தாலும் பணம் எதுக்காக வாங்க போயிருக்கா? I have a much better chance. நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அது மூலமா கண்டிப்பா பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கெடுத்துருவா போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த தக்காளியை கொஞ்சம் கட் பண்ணி கூட. பருப்பு கடையணுமா? தக்காளி நறுக்கி கொடு. மித்தாலி அண்ணி, சமையல் பண்ற வேலையெல்லாம் உங்களோடது. காலையில தண்ணி பிடிச்சு வச்சேன்ல, இப்ப நீங்க பண்ணுங்க. இது கூட கட் பண்ண முடியாதா? என்ன பார்த்து சிரிக்க வந்தியா? என் கஷ்டத்தை பார்த்து சிரிக்க வந்தனா உன் தைரியத்தை பார்த்து நான் பாராட்டுறேன். ஆனா இதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கனா அது உன் முட்டாள்தனத்தை காட்டுத. நான் எதுக்கு சிரிக்க போறேன்னு உனக்கு தோணுது? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா டிவில நியூஸ் பார்த்திருப்ப. என் டென்ஷனை பார்த்துட்டு சிரிக்க வந்திருப்ப. இதுதான் உன்னோட பிரச்சனை தனம். நீ இருக்கல, நீ எப்பவும் இமேஜினரி வேர்ல்ட்ல வாழ்வ. அந்த வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா இப்ப உன் முன்னாடி நிக்கிறா பாரு, இவதான் ரியல் பிரக்யா. அவ டென்ஷன் ஆவா, ஆனா தோக்க மாட்டா. தடுமாறுவா, ஆனா கீழே விழ மாட்டா. உன்னோட யூகத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. உன் பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. டைம் இல்லைன்னா தேவையில்லாத விஷயத்த பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப உன்னோட உண்மையான முகத்தை காட்ட வந்திருக்க. அத நல்லா பண்ணுவியே. ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு நேரம் பார்த்து முதுகுல குத்துவியே. உன்னால நான் நிறைய பட்டிருக்கேன். உன் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னமோ உண்மைதான். அபி ஆலியாவை தவிர என்ன புரிஞ்சவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அது நீதான் பிரக்யா. அது மிகப்பெரிய சரித்திரம். நம்ம உறவு ரொம்ப பழசு. நம்ம கூட உறவா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில எதிரிங்க கூட கூட நம்ம உறவா இருக்கிறது தப்பு இல்ல. உறவுகள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா கெட்ட நேரத்துல உறவுகள் தான் காப்பாத்தும். நான் டிவில உன்னோட நியூஸ பார்த்தேன். உன் மேல என்னெல்லாம் பழி போடுறாங்கங்கறத நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ நோ நீ என்ன ஃபேஸ் பண்றேன்னு புரியுது. ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டில ஒரு பொண்ணு மேல இப்படி ஒரு பழி போட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. இப்போ சொசைட்டில தான் உன்னோட கேஸ்க்கான ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. ஆனா கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வை, யூ நோ சட்டத்துக்கு கண்ணு கிடையாது. ஆண் பெண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க, மனசை கஷ்டப்படுத்துவாங்க. நான் உன்னோட எதிரியா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே பிரக்யா. ஒரு பொண்ணோட மனசை இன்னொரு பொண்ணு புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பா? அதனால நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு, நம்மளோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே மறந்துட்டு, இன்னைக்கு உன்னோட இந்த நிலைமையை பார்த்துட்டு உன்னோட பிசினஸ், உன்னோட ரெputation, உன்னோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக I don't need your help. Get out. நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் கேளுமா. உன் மேல சிம்பத்தி காட்டுறதுக்கோ இல்ல சஜஷன் கொடுக்கறதுக்கோ நான் வரல பிரக்யா. நான் சொல்யூஷன் கொடுக்க வந்திருக்கேன். உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. தனு உங்க வீட்டுல இருக்காளா? இல்லையா? அவ உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ. என்ன பண்றீங்க மித்தாலி அண்ணி? பார்த்தா தெரியல. வீட்டு வேலையை பாக்குறது தவிர என் வாழ்க்கையில ஏதாவது இருக்கா என்ன? தனு எங்க போனான்னு தெரியல. தனு எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை அவ மாலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மால்ல ஏதாவது பொருள் பிடிச்சிருந்தா அதை திருடுவா. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவா. அப்புறம் நாம தான் அலையன்னு கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். யார் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? நானா? இல்ல, நான் உங்களை பத்தி பேசலனா. அப்புறம் யார பத்தி பேசுற? தனுவை தான் தேடிட்டு இருக்கா. எங்க போனான்னு தெரியல. தனுவ காணுமா? இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, அவ வெளியில எங்கேயாவது இருப்பா, போய் தேடுங்க. இல்லனா கௌரவுக்கு கால் பண்ண, அவ அங்கேயும் வரலன்னு சொன்னா. கூடிய சீக்கிரம் இந்த ஆபீஸ் என் கைக்கு வரப்போகுது. எனக்கு இந்த ஆபீஸோட கமாண்ட் என் கைக்கு வருமோ அப்போ முதல்ல வேலையை விட்டு போறது நீதான். மித்தாலி அண்ணி போங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவ மால்ல இல்லன்னா நான் வேற எங்க தேடுறது? மால்ல கிடைக்கலனா பப்பித்த வீட்டுக்கு போய் பாருங்க. ஒருவேளை அங்க அவ டிவி பார்த்துட்டு இருக்கா. அந்த புறம்போக்கு கௌரவம் உனக்கு எப்படி தெரியும்? எந்த கௌரவனா? இப்பதான் நீ அவன் பேரை சொன்ன. எப்படி தெரியும்? அவன் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது? இல்ல, கௌரவங்கிற யாரையும் எனக்கு தெரியாதுனா. உனக்கு அவனை தெரியும். அவன் பேரு, அவன் நம்பர் எல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு அவனை எப்படி தெரியும்ன்ற விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் அதை தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, என்கிட்ட பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. அப்புறம் என்னால மட்டும்தான்
உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் நீ எந்த கோர்ட்டு கேஸும் மாட்டலன்னு. நீ உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல மாட்டியிருக்க. அங்கிருந்து தப்பிக்க உனக்கு எந்த வழியுமே தெரியல. அப்படியே அங்கிருந்து தப்பிக்க உனக்கு வழி இருந்தாலும் உனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இந்த சக்கர வியூகத்தோட மோசமான விஷயமே தான். உன்னால இதுல இருந்து தனியா வெளியில வர முடியாது. யாராவது உதவி வேணும். யாரோட கையை புடிச்சுக்கிட்டு தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். புரியுதா? எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. நான் மூழ்கிட்டு இருந்தாலும் அப்ப கூட உன்னோட கையை பிடிக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ண போற பிரக்யா? நீ தண்ணியில முழுகாம இருக்க கைய கால உதற மாட்டியா என்ன? உன் நிலைமைய பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? தண்ணியில மூழ்காம இருக்க நீ உன் கைய கால அசைச்சிட்டே இருந்தாலும் நீ தண்ணியில மூழ்கிட்டே தான் இருப்ப. என்ன கொஞ்சம் பாரு பிரக்யா, நீ நினைக்கிற மாதிரி நான் மரப்படகு கிடையாது. நான் உனக்கு லைஃப் போட்டா காப்பாத்த வந்திருக்கேன். அதனால நீ மூழ்கிறதுல இருந்து மட்டும் தப்பிக்க மாட்ட. நீ சேஃபா கரைக்கும் வந்து சேர்ந்துருவ. நீ அந்த கரைக்காக தான் நீ வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டே இருக்க. எந்த லாபமும் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நீ யோசிக்கலாம். அதனால இந்த சமயத்துல நீ என்ன பத்தி யோசிக்காம உன்னை பத்தி யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒன்னும் என் கையை புடிச்சுக்க சொல்லி வரல பிரக்யா. நான் இங்க இன்னொருத்தரோட கையை புடிச்சுக்க சொல்லி தான் வந்திருக்கேன். நான் என்னோட புருஷனை உன் புருஷனை ஆக்க இங்க வந்திருக்கேன். நீ கேட்டது சரிதான். நான் உன்னை அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறேன். அந்த அபி ஒரு காலத்துல உனக்கு புருஷனா இருந்தாரு, அப்புறம் ஏன் புருஷனா ஆனாரு. இப்ப திரும்பவும் உன்னோட புருஷனா ஆக்குறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். உன் மேல உள்ள பரிதாபத்தினால நான் இதெல்லாம் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. என் மேல யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் பண்றேன். நான் என்னோட புருஷனை உனக்கு விக்கிறேன் பிரக்யா. ஆனா அதுவும் நீ அவரை வாங்கிக்க தயாரா இருந்தா மட்டும். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான் பிரக்யா. அபி உன்னோட புருஷனா ஆக முடியும். ஆனா நீ அதுக்கான சரியான விலையை எனக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல ரேட் கொடுப்பன்னு. ஐ மீன் ஏன்னா நீ ஒரு இவ்ளோ பெரிய பிசினஸ் விமன் ஆச்சே. கண்டிப்பா பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு லாபமோ லாபம் தான். அதனால நீ என்னோட ஆஃபரை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பிரக்யாவோட டவுன்ஃபால நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனா அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ப்ராப்ளம்ல இருந்து கண்டிப்பா நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வருவேன். இது உன்னோட ப்ராப்ளத்துக்கான அன்எக்ஸ்பெக்டட் அப்புறம் வித்தியாசமான சொல்யூஷன். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா இந்த மேல் டாமினன்ட் சொசைட்டி உன்னை வாழவே விடாது. அப்புறம் எல்லாருமே உன்னை சரியான மணி மைண்டட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ பணக்காரியா இருக்க நினைக்கிறா, யாருக்கும் பொண்டாட்டியா இருக்க நினைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பொம்பளை சொசைட்டில இருக்கணும்னு நினைக்கிறா, ஆனா ஃபேமிலிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கலங்குவாங்க. அப்புறம் இந்த பொம்பளைக்கு ஹஸ்பண்ட் கண்டிப்பா தேவை, ஆனா சில நேரத்துக்கு மட்டும்தான். இதுதான் இந்த உலகம் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு பிரக்யா. நீ இந்த உலகத்தோட எண்ணத்தை மாத்தணும் பிரக்யா. நீ உன்னோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ மாத்தியே ஆகணும். யூ நோ வாட் ஐ மீன்? நீ கௌரவ மானஸ்ட் பண்ணிருக்க. இத நான் சொல்லலப்பா, இத மொத்த உலகமும் சொல்லுது. ஆனா ஒருவேளை உன் புருஷன் உனக்கு துணையா உன் கூட வந்து நின்னார்னா அதுக்கப்புறம் உன் முன்னாடி இந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கு தைரியமே வராது. அப்புறம் உன்னை எல்லாருமே இந்திய பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் உண்மையான ஒரு பத்தினி பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் சொசைட்டி என்ன முடிவெடுக்குதோ அதான் கோர்ட்டோட முடிவு. அதனால நீ ஆஃபருக்கான விலையை கொடு, நான் என் புருஷனை உனக்கு கொடுக்கறேன். இதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் பிரக்யா. ஆனா ஜெயிக்க போறது நீதான் பிரக்யா. போகும்போது கதவை சாத்திட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிரக்யா? என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் சொன்னதை நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்க. அந்த ப்ராப்ளத்துக்கான முழு சொல்யூஷன் யாருன்னா அபிதான். இந்த சொல்யூஷன் உனக்கு எப்ப கிடைக்கும்னா எப்பன்னா அபியை நான் எப்ப விக்கிறோனா அப்பதான். இங்க இருந்து போயிடு. என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அந்த கௌரவ் உனக்கு எப்படி தெரியும்? ஆலியா, நீ சொல்ல போறியா இல்ல கௌரவுக்கு உன்னை எப்படி தெரியும்னு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கவா? ஆன்சர் மீ.
நான் ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தப்பு என்னோடது இல்ல. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ பிளான். அப்பதானே மியூசிக் கம்பெனி லாஸ் ஆகும். நான் உன்கிட்ட இப்ப என்ன கேட்டேன்? கௌரவ பத்தி தானே கேட்டேன். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா இப்பதானே சொன்னீங்க எல்லா உண்மை எனக்கு தெரியணும்னு. உண்மை தெரியணும்னா எல்லாத்தையும் கேட்கணும் தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சில க்ளூஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அந்த க்ளூஸை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. நம்ம மியூசிக் கம்பெனி அழிக்க திட்டம் போட்டாங்கன்னு. திட்டம் பெருசா போட்டிருந்தாங்க. அவங்க போட்ட திட்டம் நமக்கு தெரியாததுனால அந்த திட்டத்துல அவங்க ஜெயிச்சு நம்மள வீழ்த்திட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. கம் டு த பாயிண்ட் ஆலியா. இங்க பாருங்கன்னா, நம்மள வேணும்னு யாரோ அழிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப உறுதியா தெரிஞ்சது. அவரை தான் நான் இப்ப மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா. மிஸ்டர் டாப்பர். அப்புறம் அந்த ஆளு வாக்குமூலமா கொடுத்தான். அக்செப்டும் பண்ணிக்கிட்டான். நம்ம கம்பெனி மேல அவன் தான் கேஸ் போட்டான்னு. நம்ம கம்பெனி மேல கேஸ் போட சொல்லி அவன் தான் பணம் கொடுத்திருக்கான். அப்பதானே கம்பெனியை நிரந்தரமா இழுத்து மூட முடியும். சிங்கருக்கு பணம் கொடுத்திருக்கான், மியூசிக் கம்போசருக்கும் பணம் கொடுத்திருக்கான். நம்ம மியூசிக் கம்பெனி நாசமாகணும்னு நினைச்சிருக்கான். இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அப்பதானே நாம அழிஞ்சு போவோம். நம்ம கிட்ட இருந்து அவன் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். நம்மள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டான். யார் அது?